ஆக்சுவலி பரதாஞ்சலி சிதம்பரத்தில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஜீவா மேடம் தலைமை ஆசிரியராக இருக்கீங்க இல்லையா, எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் எனக்கு என் குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வேணும், அதுவும் நேரத்தில் கொடுங்க, என்னால் எந்த செலவினமும் செய்ய இயலாது, எங்களுக்கு ஒரு மேடை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட வளரும் கலைஞர்களுக்கு இந்த முதல் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பேரும் ஒரு 2-3 தடவை பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மேடை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் அது வழியாக தான் இவங்களை நான் தொடர்பு கொண்டேன். எங்கள் பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க. அவங்களுக்கெல்லாம் பரதங்கிறது எட்டாக்கனி. நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்ததே இந்த மாதிரி குழந்தைங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். நான் சார்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரே ஒரு மேடை கொடுங்க, எங்கள் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நீங்கள் இப்போது இது ஒரு 9th மேலே இருக்கிற பிள்ளைங்களை மட்டும் அழைச்சிட்டு வந்தால் போதும் அப்படின்னாங்க. நாங்கள் அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் போகிறோம். சரி, எல்லாரும் இந்த ஒரு மேடை சிதம்பரத்தில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். வந்தோடனே இந்த அலங்காரம்லாம் பாருங்களேன், அப்படியே எங்கேயோ வேறு லெவலில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதை சார் ரொம்ப எளிமையாக, எவ்வளோ பண்ணுறேன் மேம், இது பண்ண மாட்டோமா, நீங்கள் வாங்க, வேறு ஒரு கமிட்மெண்ட்டுமே சொல்ல. அதுக்காக எங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக முதல்ல வணங்கிக்கிறேன். நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ரமேஷ்.